சாம்பார் ரசம் சும்மாவே நம்மளால தேடி வருவாங்க. ஆமாம் கரெக்டு தான். ஷாமா தோசை சூப்பராக போடுறீங்க. அந்த தோசை வார்த்து எடுப்பது அவ்வளோ வராது. ஓஹோ. ஹேய் பாலா வாங்க பாலா. என்ன இது தோசையில் வெண்டைக்காய்? ஆமாம் பாலா சாப்பிட மாட்டேங்கிறான். அதான் தோசையில் வெண்டைக்காவை போட்டு பரட்டி கொடுத்தா சாப்பிட்ருவா பீஸா மாதிரி. புதுசாக இருக்கே. அப்படி இல்லை பாலா. இது பொரியல் எதுவும் செஞ்சாங்கன்னா அவன் மதியம் சாப்பிட்லன்னு வச்சுங்களேன், அந்த பொரியலை இப்படி தான் நான் பண்ணிவிடுவேன். கேரட்டாக இருந்தாலும் சரி, பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி, அவரைக்காய் இருந்தாலும் சரி, இதுக்கு வெண்டைக்காய் இப்படி போட்டு தோசையில் போட்டு பிசைஞ்சு பரட்டி கொடுத்துட்டோம்னா தெரியாது, சாப்பிட்ருவா. நிஷா ஹாய் பாலா. பாலா ஹாய் நிஷே. அது ஒரு டேஸ்ட் ஒன்றும் தெரியாது பரட்டி திங்கக்குள்ளே. அவ்வளோதான். பீஸாவில் அந்த காய்கறிலாம் வச்சு கொடுத்தா அப்போ மட்டும் திங்கிறாங்கல்ல, அதே மாதிரி இப்படி போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி விட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் சத்தம் போடாமல் இறங்கிடும். பார்த்தீங்களா தோசை முறுமுறுன்னு இருக்கா. தோசை இதுக்கு பேர் சொல்லுங்கள் வெண்டைக்காய் தோசை.